plus 2 by 1 minus 1 equal to minus y minus 4 by 8 equal to z minus 5 by 4. சரி, இப்போ நம்ம லாஸ்ட்டாக என்னென்ன ஃபார்முலா பார்த்தோம் அதெல்லாம் ரீகால் பண்ணி பார்ப்போம். என்னென்ன ஃபார்முலா பார்த்தோம்? எல்லா ஃபார்முலா பார்ப்போம். என்னது சார்? லாஸ்ட்டாக என்னென்ன ஃபார்முலா பார்த்துருக்கோம், இந்த சாப்டரில் என்னென்ன ஃபார்முலா பார்த்துருக்கோம் எல்லாம் ரீகால் பண்ணி. சார் பெர்பெண்டிகுலர், parallel, எல்லாம் லைன் பை லைனாக சொல்லு, 1 by 1 சொல்லு. ஃபர்ஸ்ட் என்னது? பெர்பெண்டிகுலர்னா a1 a2 plus b1 b2 plus c1 c2 is equal to 0. இப்போ நான் எழுதுறேன், அப்படியா சொல்லு. Two lines are perpendicular. அப்படின்னா a1 a2 plus b1 b2 அப்புறம் plus c1 c2 is equal to 0. அப்புறம் அப்புறம் அவ்வளோதான் ஃபார்முலா. 11th சாப்டர்ல படிச்ச எல்லா ஃபார்முலாவும் சொல்லு. parallel வந்து a1 by a2 is equal to b1 by b2 is equal to c1 by c2. அப்புறம் angle between two lines cos theta is equal to modulus of a1 a2 plus b1 b2 plus c1 c2 by root of a1 square plus b1 square plus c1 square. இன்னொரு ரூட்ல வந்து a2 square plus b2 square plus c2 square. அப்புறம் வெக்டார் ஃபார்ம் வந்து என்ன வெக்டார் ஃபார்ம்? அதான் சார் வெக்டார் ஃபார்ம் கார்ட்டீசியன் ஃபார்ம். அதான் வெக்டார் ஃபார்ம் கார்ட்டீசியன் ஃபார்ம்னா என்னது அது? ஃபார்முலா சார். அது வந்து ஈக்குவேஷன் ஆஃப் லைன் சொல்ல. ஆமா, ஈக்குவேஷன் ஆஃப் லைன் அப்படிதானே சொல்லணும். நீ வெக்டார் ஃபார்ம் கார்ட்டீசியன் ஃபார்ம்னா என்ன? வெக்டார் ஃபார்ம் கார்ட்டீசியன் ஃபார்ம் ஈக்குவேஷன் ஆஃப் லைன் இன் வெக்டார் ஃபார்ம். வெக்டார் ஃபார்ம் சொல்லு பார்க்கலாம். equation of line in vector form. சொல்லு. Vector form sir. R vector is equal to a vector plus lambda b vector. இல்ல a வெக்டர்னா என்ன, b வெக்டர்னா என்ன? சார் a வெக்டர்னா அவன் கொடுத்திருக்க i cap plus 2g cap plus 3k cap. அப்படிலாம் கிடையாது. a வெக்டர்ன்றது பாயிண்ட், b வெக்டர்ன்றது டைரக்ஷன். சரி, இப்போ அடுத்த ஃபார்முலா இதுல கார்ட்டீசியன் ஃபார்ம் சொல்லு. சார் கார்ட்டீசியன் ஃபார்ம் வந்து x minus x1 by a is equal to y minus y1 by b is equal to z minus z1 by c. அடுத்து வேற என்ன ஃபார்முலா? வேற என்ன ஃபார்முலா பார்த்தோம்? அவ்வளோதான் சார். இது டைரக்ஷன் ரேஷியோ கொடுத்துட்டு டைரக்ஷன் கொசைன்ஸ் கண்டுபிடிக்க ஃபார்முலா பார்த்தோமா? அது ரூட் தான் சார் பண்ணணும். அது என்ன? ஆமா, ரூட் கண்டுபிடிச்சு அப்படியே டிவைட் பண்ணணும், அவ்வளவுதானே? சரி, இப்போ அடுத்து நம்ம வேற ஒரு ஃபார்முலா பார்க்கலாம். இந்த ஃபார்முலா நடத்தல நான் ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ லைன் நடத்திக்கினேன். ஃபார்முலா சொல்லு. ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ லைன்ஸ் ஃபார்முலா சொல்லு. அந்த உள்ளுக்குள்ள வந்து b1 வெக்டர் அதுவா சார்? ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ ஸ்கியூ லைன்ஸ். d is equal to modulus of b1 vector into b2 vector. ஃபர்ஸ்ட் இந்த டூ லைன் எழுதணும். டூ லைன்ல r1 r வெக்டர் ஈக்குவல் டு a1 வெக்டர் பிளஸ் lambda b1 வெக்டர். இன்னொரு வெக்டர் என்ன? ரெண்டாவது லைன் என்னது? r வெக்டர் ஈக்குவல் டு a2 வெக்டர் பிளஸ் mu b2 வெக்டர். கரெக்டா? இப்போ டிஸ்டன்ஸ் ஃபார்முலா என்னது? டிஸ்டன்ஸ் ஃபார்முலா ஈக்குவல் டு சொல்லு.
மாடுலஸ் ஆஃப் B1 கிராஸ் B2 into A2 vector cross A1 vector டாட் சொல்லணும் இன்ட்டு சொல்லக்கூடாது டாட் by B1 vector into B2 vector magnitude of B1 கிராஸ் சொல்லியிருக்கேன். ஓய் சரி இதே வந்து பேரலல் லைனு, இது வந்து ஸ்கியூ லைன்னா ரெண்டு டைரக்ஷன் வித்தியாசமாக இருக்கும். பேரலல் லைனுக்கு ரெண்டு டைரக்ஷன் ஒரே மாதிரி இருக்கும். ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் between two parallel lines. parallel lines first எழுதிக்கோ. ரெண்டு parallel line. ஒன்று வந்து r vector equal to a vector plus lambda a1 vector lambda b vector b1 கூட வச்சுக்கோ. r2 vector equal to a2 plus mu b2 vector. இப்போ parallel லைன்ன்றதால இந்த டைரக்ஷன் சேமா தானே இருக்கும். அப்படின்னா இதுவும் b தான் இதுவும் b தான். எரேஸ் பண்ணிக்கிறேன், என்ன எரேஸ் பண்ணிட்டாங்க. இதுவும் b தான் புரியுதா? புரியுது. இதுக்கான ஃபார்முலா என்ன? d ஈக்குவல் டு சொல்லு மாடுலஸ் ஆஃப் எதுக்கு சார்? parallel lines தெரியல சார். parallel linesக்கு இந்த b1 b2 இருக்குல்ல, அதை b ஆ மாத்திடணும். என்ன மாத்திடணும்? b vector கிராஸ் இங்க இருக்கிற டாட்டை கிராஸா மாத்திடணும். a vector a2 minus a1. ஏன்னா a1 a2ன்றது டிஃப்ரெண்ட், ஆனா b1 b2 தான் சேம். புரியலையே நான் சொல்றது? ஏன்னா இது வந்து பாயிண்ட் பேரலல் லைனுக்கு டிஃப்ரெண்டா இருக்கும், ஆனா டைரக்ஷன் சேமா தான் இருக்கும். நான் சொல்றது புரியலையா? புரியுது. என்ன புரியுது? சரி அது ஒரு சேமா இருக்கும் சொல்லுங்க. என்ன சேமா இருக்குன்னு சொல்லுங்க. b1 b2 b1 என்ன b2 என்ன? b1 என்ன b2 என்ன? ஒரு லைன் சார். அது b1லாம் ஃபர்ஸ்ட் லைனோட டைரக்ஷன் சொல்லு. b1 ஃபர்ஸ்ட் டைரக்ஷன். b2 என்னது? செகண்ட் லைனோட டைரக்ஷன். அது ரெண்டு சேமா இருந்தா தான் parallel லைன். கரெக்ட்டா தப்பா? சரி இப்போ இந்த ஃபார்முலாவுக்கு என்ன வித்தியாசம்? சார் அது சேமா இருக்கும் parallel. சரி ஃபார்முலால என்னென்ன மாற்றம் வரும்? b வெக்டர் மட்டும் தான் சேமா இருக்கும், மற்றபடி எல்லாம் சேமா தான் சார். இன்னொரு சேஞ்ச் இருக்கு. இங்க டாட் ப்ராடக்ட் வரும், இங்க கிராஸ் ப்ராடக்ட் வரும். லாஸ்ட் கிளாஸ் எத்தனை சம் போட்டோம்? 8th சம்லாம் போட்டோமா? 9th சம் போட்டோமா? ஃபைண்ட் தி ஆங்கிள் பிட்வீன் தி 9th அதான் போடணும் அப்படிதானே? 8th சம்ல செகண்ட் சப்டிவிஷன் ஹோம்வொர்க் கொடுத்திருந்தேன், போட்டியா? 8th சம் போட்டேன் சார். சரி ஓகே. இப்போ 9th சம் படி. ஃபைண்ட் தி ஆங்கிள் பிட்வீன் ஃபாலோயிங் பேர் ஆஃப் லைன்ஸ் தானே? ஆங்கிள் தானே கண்டுபிடிக்கணும். சரி ஃபர்ஸ்ட் லைன் என்ன? ஃபைண்ட் தி ஆங்கிள். இந்த லைனுக்கு ரெண்டு லைன் கிடைப்பட்ட ஆங்கிள் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் லைன் சொல்லு. சொல்லு சார். ஃபர்ஸ்ட் லைன் சொல்லுப்பா. ஃபர்ஸ்ட் லைன் கொஸ்டினா y minus 1/5 is equal to z plus 3 by minus 3 and x plus 2 by minus 1 is equal to y minus 4 by 8 is equal to z minus 5 by 4. செகண்ட் லைன் சொல்லு. செகண்ட் லைன் செகண்ட் லைன் y minus 4 by 8 is equal to z minus 5 by 2. கரெக்ட். சரி இந்த ரெண்டு லைன் என்ன ஃபார்ம்ல இருக்கு? ஃபிராக்ஷன்ல இருக்கா? ஃபிராக்ஷன்ல இருக்கா சார்? இந்த ரெண்டு லைனும் என்ன ஃபார்ம்ல இருக்குன்னு கேட்டேன். என்ன ஃபார்ம்ல இருக்குன்னு கேட்டேன். கார்ட்டீசியன் ஃபார்ம்ல இருக்கு. கரெக்டா சொல்லிட்ட. இப்போ நம்ம ஆங்கிள் தானே கண்டுபிடிக்கணும். அதுக்கான ஃபார்முலா என்னப்பா? angle between two lines. நம்ம கணக்கு படிச்சு பாரு. angle சார் ஈக்குவேஷன் ஆஃப் லைன் தான் angle between two lines.
டேய் ஆங்கிள் பிட்வீன் டூ லைன்ஸ் நீ ஃபார்முலா இப்போ சொன்னல, எங்கே சொல்லியிருக்க? இதோ சொல்லியிருக்க பாரு. புரியுதா புரியலையா? இது எது சார்? ஓ இந்த தேர்ட் ஃபார்முலா ஆங்கிள் பிட்வீன் டூ லைன்ஸ். புரியுதா புரியலையா? ஓகே. அந்த ஃபார்முலா இப்போ மறுபடியும் சொல்கிறேன், சொல்லுப்பா. காஸ் தீட்டா ஈக்குவல் டு cos theta is equal to modulus of a1 a2 plus b1 b2 plus c1 c2 by root of a1 square plus b1 square plus c1 square the root of a2 square plus b2 square plus c2 square. சரி, இப்போ எனக்கு ஒரு டவுட்டு. a1னா என்ன, b1னா என்ன, c1னா என்ன, a2னா என்ன, b2னா என்ன, c2னா என்ன? சொல்லுப்பா. a1னா வந்து டைரக்ஷன் சார். யாரோட டைரக்ஷனு? லைனோட டைரக்ஷன். எந்த லைனோட டைரக்ஷனு? ஃபர்ஸ்ட் லைனோட டைரக்ஷன். சொல்லு. 2 சார். 5 -3. அடுத்து அது பக்கத்தில் இருக்கிறது -1. 8 4. இது எல்லாத்தையும் எல்லாம் சப்ஸ்டிட் பண்ணி போட்டு கணக்கு போட்டு சொல்றியா எனக்கு? போட எவ்வளோ, அரை மணி நேரம் ஆகுமா? போட சொல்லு பாப்போம்.
எதுக்கு அதுக்கு அவன் ரெண்டு பண்றேன் கீழே இருக்கிறப்ப ஜனனி அம்மா சஷ்டி அம்மாடி அது அம்மா பண்ணுங்க அது ஜனனி நீ வயிற்றுல இருக்கும்போது ஏய் ஹால் டிக்கெட் கொடுங்க நீங்க பேசாத தோச்சு போடுறேன் சார் போடுறேன் சார். என்ன போகிறது சார் 26/√38 √81 வருது சார். ஒரு நிமிஷம் காஸ் தீட்டா ஈக்குவல் டு சொல்லுப்பா 26/√38 √81 √38 √38 சார். √81 வருது. √8 என்னப்பா இதுக்கப்புறம் என்ன சார் பண்ணணும்? √81 என்னது 9 அது சப்ஸ்டிட் பண்ணிக்க. √38 என்ன வருமா வாய்ப்பு இருக்கா? 8 இருக்கு. ரெண்டு 4 5 25 9 2√19 13 என்னப்பா சொல்லலாம் 2√19 அப்படிவாங்க சார். 38 எப்படி நம்ம இதெல்லாம் 2ஆல் டிவைட் பண்ணு. 2 19 19 எதால் டிவைட் ஆகும்? எதால் டிவைட் ஆகாது. அப்போ 38 வச்சுக்கோ. 81 வந்து 9 போட்டுக்கலாம். அப்போ 26 டிவைடட் பை 9 டைம்ஸ் √32 38 ஓகேவா? அப்போ தீட்டா ஈக்குவல் டு காசு அந்த பக்கம் கொண்டு போயிடு. காசு இன்வர்ஸ் ஆஃப் புக் ஆன்சர் செக் பண்ணுப்பா. காசு சாப்பிட்டு கொசு வரும். கரெக்ட் சார். அடுத்த கொஸ்டின் பாரு. பாரு என்னப்பா போட்டுறாங்க. என்னப்பா செகண்ட் கொஸ்டின் என்னப்பா இருக்கு? செகண்ட் சப்டிவிஷனு சார். செகண்ட் சப்டிவிஷன் x/2 = y/2 = z/1. அது எப்படிப்பா போறது? இதே மாதிரி தான் சார். போடுறியா இப்போ? போடுறேன் சார். அப்புறமா போடுறியா? ஹோம்ஒர்க்காக போடுறியா? போடுறேன் சார். இல்லை இப்போ போட்ட டைம் வேஸ்ட்டு தானே, வேறு புது சம் பார்க்கலாம்ல. ஓகே சார். சரி இப்போ 8th சம்முக்கும் 9th சம்முக்கும் என்னப்பா வித்தியாசம்? 8th சம் வந்து அது வெக்டர் இதில் இருக்குது. கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டேன். அது வெக்டர் ஃபார்மில் இருக்குது, இது கார்ட்டீசியன் ஃபார்மில் இருக்குது. மற்றபடி வேறு எந்த வித்தியாசமும் இல்லை, அப்படி தானே? கரெக்டு. சரி இப்போ 10th சம்மு போகலாமா? இப்போ வேணாவா?
போவோம் சார் டைம். சரி, ஃபைண்ட் த வேல்யூஸ் ஆஃப் பி ஸோ தட் த லைன்ஸ் ஆர் ரைட் ஆங்கிள்ஸ் அப்படின்னா என்னப்பா? ஆர் அட் ரைட் ஆங்கிள்ஸ் அப்படின்னா என்னப்பா சொல்கிறாங்க? ஊரில் சார் ஃபைண்ட் த வேல்யூஸ் ஆஃப் பி ஸோ தட் த லைன்ஸ் ஆர் அட் ரைட் ஆங்கிள்ஸ் அப்படின்னா என்னப்பா? இது ரைட் ஆங்கிள்ஸில் சொல்கிறாங்களா? நீ தான் சொல்லணும் என்ன கேட்குறாங்க என்ன சொல்கிறாங்க. என்கிட்ட கேட்குற என்ன கேட்குறாங்க என்ன கொடுத்துருக்கீங்க? பியோட வேல்யூ கண்டுபிடிக்க சொல்கிறாங்க சார் இந்த லைனில். இந்த லைன்லாம் வந்து ரைட் ஆங்கிள்ஸ்னு சொல்கிறாங்க. அந்த 2 லைன் ரைட் ஆங்கிளில் இருக்குன்னு என்ன அர்த்தம்? 90 டிகிரியா? 90 டிகிரி கண்டிஷனை யூஸ் பண்ணணும். ஓகேவா? நான் சொல்கிறது புரியுதா புரியலையா? புரியுது சார் புரியுது. சரி, ஃபர்ஸ்ட் லைன் என்ன சொல்லியிருக்காங்க? 1 - x சொல்லுப்பா. ஃபர்ஸ்ட் லைன் வந்து 1 - x by 3 is equal to 7y minus 14 by 2p is equal to z minus 3 by 2. சரி, இதை கொஞ்சம் ஆல்டர் பண்ணணும். இது எந்த ஃபார்மில் தெரியுமா இருக்கணும்? இந்த ஃபார்முக்கு மாற்றணும். நான் சொல்றது கரெக்டா தப்பா? நான் சொல்றது கரெக்டா தப்பா? கரெக்ட். ஆனா அந்த ஃபார்ம்ல இருக்கா? அந்த ஃபார்ம்லயா? இருக்கே சார். இல்ல, x முன்னாடி வரணும். 2p x முன்னாடி வரணும். புரியுதா? ஓகே சார். ஒரு மைனஸ் வெளியே எடுத்துரு. ஒரு மைனஸ் வெளியே வரும்ல, அந்த மைனஸை கீழே கொண்டு போயிடு. எனி டவுட்? எனி டவுட்? அது எப்படி சார் மாத்துறது? தம்பி, இங்கேருந்து ஒரு மைனஸ் வெளியே எடுப்பா. மைனஸை வெளியே எடுத்துட்டு அப்படின்னா எக்ஸுக்கு முன்னாடி இருக்கிற மைனஸ் ப்ளஸ் ஆகிடும், 1க்கு முன்னாடி இருக்கிற ப்ளஸ் மைனஸ் ஆகிடும். சொல்கிறது புரியுதா புரியலையா? புரியல சார். மேலேயும் கீழேயும் ஒரு மைனஸால் பெருக்கிக்கும். என்ன பண்ணுற? மல்டிப்ளை பண்ணிக்கோ. மேலே ஒரு மைனஸ் கீழே ஒரு மைனஸால் மல்டிப்ளை பண்ணிக்கோ. புரியுதா இல்லையா? புரியுது சார். இப்போது நான் வேறு கலரில் எடுத்துக்கிறேன். இங்கே ஒரு மைனஸு, இந்த மைனஸ் நீ உள்ளே கொடுத்த அப்படின்னா இது மைனஸ் ஆகிடும், இது ப்ளஸ் ஆகிடுமா? இப்போ ஓகேவா? நாட் ஓகேவா? ஓகே தான் சார். ஆனால் மைனஸ் எப்படி அந்த சைடு வந்து -1 + எக்ஸ்ன்னு இருக்கும். அதை மாற்றி இந்த ஃபார்மேட்டில் எழுதிக்கிறேன். ஓகேவா? அதுமா அப்படி எழுதிக்கலாமா மாற்றி? இது ரெண்டுத்தையும் இடத்த மாற்றி எழுதிக்கலாம். +x முன்னாடி -1 இடத்த தானே மாற்றி எழுதிக்கிறேன். அது சைனில் எதுவும் மாற்றல. இல்லை என்னடா? ஓகே சார். இடத்த மட்டும்தான் மாத்திர, சைன்லாம் மாற்றலடா. சரி, இப்போ இங்கே என்ன பண்ணுறேன்? ஒய்க்கு முன்னாடி எதுவுமே நம்பர் இருக்கக்கூடாது. இங்கே 7 இருக்குது, அதனால் 7ஆல் டிவைட் பண்ணிக்கோ போத் சைட். இங்கேயும் ஒரு 7ஆல் டிவைட் பண்ணிக்கோ, இங்கேயும் ஒரு 7ஆல் டிவைட் பண்ணிக்கோ. அப்போ எப்படி மாறும்? y - 2 டிவைடட் பை 2p/7 ஆகிடுமா? புரியுதா பாரு? இது வந்து இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்குது, அதனால அதை நீ எதுவும் பண்ண தேவையில்ல. ஓகேவா? நாட் ஓகேவா? ஓகே சார். இந்த 7y எது சார் எடுக்கணும்? அது அந்த ஃபார்முலா தானே சார் இருக்கு. கரெக்டான கேள்வி. ஒய்க்கு முன்னாடி இங்கே என்ன இருக்கா? ஓகே சார். சரி, இப்போ இது வந்து a1 = -3, b1 = 2p/7, c1 = 2. ஃபர்ஸ்ட் லைன் வரைக்கும் ஒர்க் முடிஞ்சிச்சு. ரெண்டாவது லைன் சொல்லுப்பா. சரி, ரெண்டாவது லைன் 7 - 7x/3p அப்புறம் is equal to y - 5/1 அப்புறம் is equal to 6 - z/5. அப்புறம் இப்போ நீ என்ன பண்ணுற? நான் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் லைனை மாற்றினேன்ல, அதே மாதிரி நீ இந்த லைனில் இந்த ஃபார்மேட்டுக்கு மாற்றுவியா மாற்ற மாட்டியா? சரி, நான் மாற்றி காட்டுறேன். கொஞ்சம் டவுட்டு தான் உனக்கு. இப்படி மாற்ற மாட்டேன் நீ, நான் பண்ணி காட்டுறேன்.
சரி எப்பவுமே எக்ஸ் முன்னாடி வரணும். அப்போ மேலே ஒரு மைனஸ் கீழே ஒரு மைனஸ் பண்ணிக்கலாமா? அப்படி பண்ண என்ன வரும்? 7x - 7 கரெக்டா? அதை வந்து 7ஓட மல்டிப்ளை பண்ணணும், டிவைட் பண்ணிடணும். அடுத்த ஸ்டெப் பண்ணிக்கலாம். அப்போ வந்து x-1/-3p/7. ஆமாம் 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 கரெக்டாக சொல்லிட்டேன் சார். அது அடுத்த ஸ்டெப் பண்ணிக்கலாமா, இதே ஸ்டெப்பில் பண்ணிக்கலாமா? இதே ஸ்டெப்பில் பண்ணிக்கலாம் சார். சரி ஓகே, அப்போ என்ன பண்ணிடலாம்? x-1 டிவைடட் பை -3p/7 ஓகேவா? ஓகே சார். இது வந்து அந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கு. இது வந்து அந்த ஃபார்மேட்டில் இல்லை. என்ன பண்ணணும்? மைனஸ் மல்டிப்ளை பண்ணிடணும். அப்போ z - 6/-5 வருமா? அவ்வளோதான்ப்பா. அப்போ a2 = -3p/7. நல்லா படிக்கிறியே. ஆனால் நீ இப்போ இந்த வர நல்லா படிக்கிறியே. எப்படி நல்லா பையனா? ஸ்கூலில் நல்லா கவனிப்பியோ? சரி, இப்போது a2 b2 c2 கண்டுபிடிச்சிட்டேன். a1 b1 c1 கண்டுபிடிச்சிட்டேன். அப்புறம் என்னப்பா பண்ணணும்? a2 b2 a1 அந்த இந்த ஃபார்ம் ஆங்கிள்ஸ் தான் சார் இருக்கு. கொஸ்டின் படி, நல்லா படி. 90 டிகிரி ரைட் ஆங்கிள்ஸ் இருக்கு. அதுக்கு என்ன கண்டிஷன்? அதுக்கு வந்து இது வேல்யூஸ் ஆஃப் p கண்டுபிடிக்க சொல்றாங்க. கண்டிஷன் ஃபார் பர்பெண்டிகுலர் என்ன? பர்பெண்டிகுலர் a1 a2 plus b1 b2 plus c1 c2 c2 0. ஜீரோன்னு எடுத்துக்கணுமா இல்லை ப்ரூவ் பண்ணணுமா? ப்ரூஃப் பண்ணணும் சார். எடுத்துக்கணும். ஏன்னா அவங்க ரைட் ஆங்கிள்னு கொடுத்துட்டாங்க, பி வேல்யூ தான் கேட்குறாங்க. அதனால நீ எடுத்துக்கணும். புரியுதா இல்லையா? இப்போ நீ என்ன பண்ணுற? மேலே கண்டுபிடிச்ச a1 a2 b1 b2 இது எல்லாத்தையும் சப்ஸ்டிட் பண்ணி பி வேல்யூ கண்டுபிடிப்பியா கண்டுபிடிக்க மாட்டியா? a1 a2 plus b1 b2 ஓகே சார் கண்டுபிடி. அதான் உனக்கு ஒர்க்கு. கண்டுபிடி. a1 a2 மட்டும் அது வேல்யூஸ் தானே சார் எழுதிக்கிறேன். நீ அப்படியே லைனில் சரி ஓகே. நீ மாற்ற வேண்டியதானே, நீ ஓனா மாற்ற வேண்டியதானே. எழுதுங்க சார். a2 தாங்க அப்படியே கீழே இருக்கு பாடுறா.
சார் போட்டேன் சார். நான் ஆன்சர் வந்து புக் பேக் செக் பண்ணியா? சார் நான் செக் பண்ணுறேன் சார். சார் 280/71 வருது சார். உனக்கு இங்கே வந்து 70/11 வருது. தப்பா போட்டியா? எஸ் சார். கரெக்டாக சார் போவோம். புக் பேக்கில் என்ன இருக்கு? புக் பேக்கில் வந்து புக் பேக்கில் வந்து P is equal to 70/11 வருது சார். ஓஹோ, P is equal to 17/11 வருதா? 70/11. சரி, எனக்கு வந்து P is equal to 280/71 வருது. 280/71. சரி, A1 A2 B1 B2 செக் பண்ணி பார்ப்போமா? ஏன் சார்? -3 இன்ட்டு சார் உங்களுக்கு அனுப்பு. அனுப்பிவிட்ருக்கோங்க சார். வந்துச்சா? இதை பார்க்குறேன். தம்பி, இது 7ஆ 4ஆப்பா? இது சார், இது A2ல அது 4 சார். அது 4 வந்துச்சு நமக்கு. பாரு, 4ஏ வரலையே நமக்கு. பாரு, பார்த்து எழுதும் போது தப்பு வருது உனக்கு. A2 ஃபர்ஸ்ட் டைம் செகண்ட் டைம் போடுறதுதான். 1.0 அப்போ ஒரு ஒண்ணுதான் சார். அப்போ 280/77 வருது. என்னப்பா? அப்போ ஒரு 280/77 தான் வருது. சரி, நீ மறுபடியும் எனக்கு அனுப்பிடுது. 77 280/77 வருதா? அதை கேன்சல் பண்ணு. 77 11th டேபிளில் கேன்சல் ஆகும். கேன்சல் பண்ணு. பாயிண்ட் 5 எல்லாம் போட்டுருக்காங்க. அது எப்படி போட்டாங்க?
2 ரேங்க் ஒரே 2 பையன் ஒரே ரேங்க்ல இருப்பான், அதனால பார்த்து போட்டுருக்கேன். ஒரே ரேங்க் வந்து அடுத்த ரேங்க் போகணும். அடுத்து சார் 11 77 கேன்சல் பண்றான் சார். 280 மறுபடியும் ஃபோட்டோ எடுத்து போ. இங்கே டினாமினேட்டர் சேமாக தானே இருக்கு, அப்புறம் எதுக்கு நீ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுற? இப்போ காம்ப்ளிகேட்டடாக இருக்கிற சம்மு டினாமினேட்டர் சேமாக இருக்குது அப்படின்னா 11p/7 வந்துடும். ஓகே சார். 11p/7 அப்போ 70/11 வருமா? ஆமாம், அவ்வளோதான். டினாமினேட்டர் சேமாக இருக்கும்போது எதுக்கு நீ இவ்வளோ? அப்போ இது கூட அப்போ இது கரெக்ட் இல்லையா? அதுவும் கரெக்டாக தான் வரும். நீ பாரு, 63 வருதா, இந்த பக்கம் என்ன வருது, 14 வருதா, 63 14 கூட்டினா உங்களுக்கு என்ன வருது? 77 வருதா, 28 வருதா, 280 280/77. இப்போ என்ன டேபிளால் கேன்சல் பண்ண? 7 டேபிளால் தானே கேன்சல் பண்ண? 7 டேபிளால் கேன்சல் பண்ணி சொல்லுங்க சார் நீங்கள். அதான் 7 டேபிள்ரா, 11 டேபிளால் கேன்சல் பண்ணியா 7 டேபிள்? 7 டேபிளில் கேன்சல் பண்ணிக்கிறேன். 11 × 7 புரியுதா? 11 × 7 வந்து 77. மேலேயே 7 டேபிளால் கேன்சல் பண்ணு. எத்தனை 7? 28. 40. 7 4 28 0 6. அப்போ 40. ஆனால் உங்களுக்கு வந்து 70 வருது. ஃபோர் டேபிள் கேன்சல் பண்ணுவோம். ஆஹா, இன்னொரு மிஸ்டேக் பண்ணிக்கிற. நீ என்ன மிஸ்டேக் பண்ணிக்கிற? 7 மல்டிப்ளை பண்ண உனக்கு என்ன வரும்? 49 வரும். நீ 28 போட்டு வச்சுக்கிற. ஓகே சார், ஓகே சார். முடிஞ்சா? சரி, அவ்வளோதான். இது கணக்கு முடிஞ்சு. 11th சம் பாரு. சார் 11th சம் படிப்பா. find the value. So that the lines x minus 5/7 is equal to y plus 2/-5 is
is equal to z minus z by 1 and x by 1 is equal to z, y by 2 is equal to z by 3 are perpendicular each other. எப்படிப்பா பண்ணோம் சார் பர்பெண்டிகுலர் ஃபார்முலா யூஸ் பண்ணி போடலாமா சார்? போடு, நீ போடுறியா? நீ போடு. சார் போட்டேன் சார். 0 வருதா? 0 வருது சார். அப்போ நீ கடைசியில் கன்க்ளூஷன் தான் போடணும். therefore it is a then போட்டேன் சார். perpendicular. therefore given lines are perpendicular னு போடணும். ஓகே.
அடுத்த क्वेश्चन பார்க்கறியா? Uh, 11. Told us find the shortest distance between the lines. Return from the answer. வெரி குட். R equals to I cap plus 2j cap plus k cap plus lambda y cap minus j cap plus k cap and R equals to 2I cap plus minus j cap minus k cap plus mu 2I cap plus j cap plus 2k cap. எப்படிமா பண்ணணும்? அதான் சார் வெக்டரோட இதோட ஃபார்ம் சார். என்னப்பா? வெக்டரோட ஃபார்ம் போடணும் சார். இப்போ எத்தனாவது क्वेश्चन பார்க்கணும்? 11th 12th தானே? 12th. சரி, ஃபைண்ட் த ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன். ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா தெரியும்ல, நீ அப்படியே போட வேண்டியதான். போடு. என்ன ஃபார்முலா? ஸ்கியூ லைனா பேரலல் லைனா? ஸ்கியூ லைனா பேரலல் லைனா? கொடுத்துக்கிற 2 லைனு. சார் இப்போ இதில் டைரக்ஷன் பார்க்கணும். டைரக்ஷன் பேரலாக இருந்துச்சுன்னா பேரலல் லைன், டைரக்ஷன் வந்து ப்ரொபோர்ஷனாக இல்லை அப்படின்னா ஸ்கியூ லைன். இப்போ வந்து டைரக்ஷன் வந்து I மைனஸ் ஜே கே. இன்னொரு லைனோட டைரக்ஷன் வந்து 2I ப்ளஸ் ஜே கேப் ப்ளஸ் 2 கேப். இதெல்லாம் ப்ரொபோர்ஷனலாக இருக்கா? இந்த இடத்துல 1/2 மைனஸ் 1/1 இது ரெண்டும் நாட் ஈக்குவல்ட்டாக இருக்குது. அப்போ நாட் ப்ரொபோர்ஷனல் அப்படின்னா இது ஸ்கியூ லைன். ஸ்கியூ லைனுக்கு என்ன ஃபார்முலா? டி ஈக்குவல் டு ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் என்ன ஃபார்முலா? மாடுலஸ் ஆஃப் b1 vector into b2 vector டாட் a2 vector cross a1 vector டே மைனஸ்ரா minus ஆ cross தானே சார் வரும். இந்த இடத்துல மைனஸ் அது வரும். வந்து இது சார் இது. சரி, இந்த இடத்துல மைனஸ் வரும். சரி, இப்போ a1 வெக்டர் a2 வெக்டர்னா என்ன? b1 வெக்டர் b2 வெக்டர்னா என்ன? சார் இது ரெண்டுமே கிராஸ் தானே சார் வரும். இதுக்கு அது அந்த பேரலல் இதுதான் நீங்க மைனஸ் சொன்னீங்க. எங்கப்பா மைனஸ்? எங்கப்பா மைனஸ் தானேப்பா போட்டுக்கிறேன். ரெண்டுத்துக்கும் மைனஸ் தான் வருமா? ஆமாண்டா, இங்க பாருடா, மைனஸ் தானே போட்டுக்கிறேன் இங்க. ஓகே சார். சரி, இப்போ a1 வெக்டார் b1 வெக்டார்ல என்னப்பா சொல்லுப்பா? a1 வெக்டார் டைரக்ஷன் சார். டேய், a1 வெக்டார்னா பாயிண்ட்ரா. பாயிண்டா? ஆமா, b தான் எப்பவுமே டைரக்ஷன். a1 வெக்டார் என்ன வரும்? b1 வெக்டார் என்ன வரும்? a2 வெக்டார் என்ன வரும்? b2 வெக்டார் என்ன வரும்? டக்கு டக்குன்னு சொல்லு பார்க்கலாம். சரி, a1 வெக்டார்னா பாயிண்ட் a1 வெக்டார்னா 1 சார். டேய், a1 வெக்டார்னா I + 2j + k. a2 வெக்டார்னா 2I. அது ஃபுல்லாவே சார். ஆமா, இதுக்கு முன்னாடி நீ பார்த்த a1 a2ன்றது ஜஸ்ட் a1 a2. இது வந்து வெக்டார். ஓ b1 ன்னா லாம்டா பக்கத்துல இருக்குது. b1 னா 1. இதுவும் ஃபுல்லா இருக்குமா? இது ஃபுல்லா இது b1 வெக்டார். b2 வெக்டார்னா என்னது? mu பக்கத்துல இருக்குது. 2i cap plus 2j cap. இப்போ இது எல்லாத்தையும் எடுத்து இங்க சப்ஸ்டிட் பண்ணணும். சப்ஸ்டிட் பண்றதுக்கு முன்னாடி b1 கிராஸ் b2 உனக்கு கண்டுபிடிக்க தெரியுமா? இல்லையே சார், கிராஸ் டாட் இது சொல்லிட்டாரு. சரி, நான் எப்படி கிராஸ் கண்டுபிடிக்கணும்னு சொல்றேன். டிட்டர்மினன்ட் போட்டுக்கணும். மேல ijk போடணும். என்ன பண்ணணும்? ijk போட்டு ஃபர்ஸ்ட் ரோல என்ன தெரியுமா எழுதணும்?
b1 வெக்டரை ஃபர்ஸ்ட் ரோல எழுதணும், கோஎஃபிஷியன்ட் மட்டும் எழுதணும், ஸ்கேலார் காம்போனன்ட் மட்டும் எழுதணும். புரியுதா பாரு? புரியல சார். b1 வெக்டாருடைய ஸ்கேலார் காம்போனன்ட் மட்டும் எடுத்து எழுதணும். புரியுதா பாரு? அடுத்து b2 வெக்டாருடைய ஸ்கேலார் காம்போனன்ட். புரியுதா? அதுக்கு ஏன் சார் b1 வெக்டருக்கு மட்டும் ijk ன்னு வச்சிருக்கீங்க? ஃபர்ஸ்ட் ரோ எப்பவுமே ijk, ரெண்டாவது ரோ b1 வெக்டார், மூணாவது ரோ b2 வெக்டார். புரியுதா பாரு? புரியுதா? இன்னொரு டைம் சொல்லணுமா? ஃபர்ஸ்ட் வந்து b1 வெக்டர், அதுக்கப்புறம் b2 வெக்டர். ஆமா. அதுக்கப்புறம் a1 வெக்டரா? ஆஹா, ஃபர்ஸ்ட் ரோ வந்து எப்பயுமே ijk தான், எப்பயுமே ijk. அது b1 வெக்டர் தான் சார். அடுத்து கீழே இருக்கிறது b1, கீழே இருக்கிறது b2. ஓகே சார். இப்போ இதை நீ 3/3 டிட்டர்மெண்ட் போடுவல்ல, ஸ்பேஸ் பண்ணணும், மிடில் இருக்கிறத சைன் சேஞ்ச் பண்ணணும், ஸ்பேஸ் விட்டு சொல்லி கொடுத்தனா? சொல்லி -2 -1 2 - 2 1 + 2. கரெக்டா தப்பா? கரெக்ட் தான் சார். இது வந்து -3 i cap + 0 j cap. சார் அது -2 -1 வருமா, 2 -1 வருமா சார்? -2 -1 தான் வரும். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும், இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி சைன் சேஞ்ச் பண்ணணும். ஓகே சார். சரி, இது -3 i cap, இது 0 j cap, இது 3 k cap வரும். ஓகேவா, நாட் ஓகேவா? ஓகே சார். இப்போ இதுக்கு கீழே மேக்னிடியூட் தேவைப்படுது. அப்போ b1 × b2க்கு மேக்னிடியூட் கண்டுபிடிச்சிக்கோ. √9 0 9 √18 3√2. ஓகேவா, நாட் ஓகேவா? ஓகே சார். இப்போ அடுத்து a2 - a1 கண்டுபிடிக்கணும். a2 - a1 எப்படி கண்டுபிடிக்கணும்? இங்க பாரு, a2 வந்து 2, a1 வந்து 1. அப்ப 2 - 1 1 வெக்டர் ஆயிடுமா? அடுத்து j -2j -j. -2 - 1 k 1. ஓகேவா, நாட் ஓகேவா? ஓகேவா, நாட் ஓகேவா? ஓகே சார். சரி, இப்போ இது எல்லாத்தையும் எடுத்து இங்க சப்ஸ்டிட் பண்ணணும். அப்போ d வெக்டர்ல டிஸ்டன்ஸ் d ல மேலே வந்து b1 × b2 இருந்துச்சா, அதுக்கு மேலே இதை போடணும். அப்போ -3i. தம்பி இது ஈஸி கொஸ்டின், 5 மார்க்கில் கேட்பாங்க, போட்டணும். டாட்டு a2 - a1 இங்கே போடணும். கீழே அந்த b1 × b2க்கு மேக்னிடியூட் போடணும். இப்போ நமக்கு இன்னும் ஒரே ஒரு ஒர்க் தான் இருக்குது. என்ன தெரியுமா? இந்த ரெண்டு வெக்டருக்கு டாட் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கணும். இந்த ரெண்டு வெக்டர் டாட் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கிறது ஈஸி. ஐக்கு முன்னாடி இருக்கிறது ஐக்கு முன்னாடி இருக்கிறத மல்டிப்ளை பண்ணிக்கணும், ஜேக்கு முன்னாடி இருக்கிறது ஜேக்கு முன்னாடி இருக்கிறத மல்டிப்ளை பண்ணிக்கணும், கேக்கு முன்னாடி இருக்கிறது கேக்கு முன்னாடி இருக்கிறத மல்டிப்ளை பண்ணிக்கணும். நமக்கு என்ன ஆன்சர் 0ன்னு வருது. -3 0/0 தான் வரும். ஆன்சர் புக் பேக் செக் பண்ணி என்ன தப்பு பண்ணிட்டோமா? ஆமா சார், 3√2/2 வருது. அப்போ நம்ம தப்பு பண்ணிட்டோம். ஏதோ இடத்துல தப்பு பண்ணிடுவோம். என்னன்னு பாரு. a1 வந்து 1 to k 1 - 1 1 2 - 1 -1 2 1 2 கரெக்ட் தான். எல்லாமே கரெக்டு தான். இது கரெக்டு. a2 - a1 எல்லாம் தப்பு பண்ணிட்டோமா?
2 minus 1 1 2 minus 1 1 minus 1 minus 2 minus 3 தப்பு பண்ணிட்டேன் பாரு. இங்கே a2 minus 1 இங்கே minus 2 minus 1 minus 2 minus 3 தான் இங்கே வரும். நான் சொல்கிறது புரியுதா? கரெக்டாக தப்பா? அப்புறம் minus 1 minus 1 வந்து minus 2 வரும். இங்கே என்ன பண்ணிக்கிற நீ a2 ஃபஸ்ட்டு எழுதிட்டு அதுக்கப்புறம் a1 எழுதி மைனஸ் பண்ணியே காட்டிடுங்க. என்ன பண்ணுற a2 ஃபஸ்ட்டு எழுதுற மைனஸ்ன்னு போட்டு அப்புறம் a1 எழுதுற. இப்போ என்ன பண்ற மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ற. அடுத்த ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ற. மைனஸ் ஐ ப்ளஸ் 2i மைனஸ் ஐ 1i மைனஸ் ஜே மைனஸ் 2j மைனஸ் 3j மைனஸ் கே மைனஸ் 2k. இப்போ இதை சப்ஸ்டிட் பண்ற. இதை எரேஸ் பண்ணிடு, தப்பு இது. i மைனஸ் 3j மைனஸ் 2k. இப்போ டாட் ப்ராடக்ட் பண்ற. இங்கே மைனஸ் 1 இருக்கு, இங்கே 1 இருக்கு, அப்போ மைனஸ் 3. இங்கே 0 இருக்கு, இங்கே மைனஸ் 3 இருக்கு, அப்போ 0 தான். இங்கே 3 இருக்கு, மைனஸ் 2 இருக்கு, அப்போ இங்கே மைனஸ் 6 வரும். ஓகேவா? ஓகேவா நாட் ஓகேவா? ஆன்சர் என்ன வரும்? மைனஸ் 9 டிவைடட் பை 3√2ன்னு வரும். மாடுலஸ் போட்டது ப்ளஸ் ஆகிடும். அப்போ 3/√2ன்னு வந்துடும். ஓகேவா? அவ்வளோதான், கணக்கு ஓவர். இதேமாரி வந்து அடுத்த சம்மனி போடுறேன். ஓகேவா? நாளைக்கு பார்ப்போமா? ஓகே, தேங்க்யூ.